அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 18ஆம் தேதி இன்றைய தினம் சந்திர கிரகணம் நிகழுதுங்க. அதாவது இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த சந்திர கிரகணம் ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுதுங்க. அதாவது 18ஆம் தேதி தொடங்கக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது பகுதி நேர சந்திர கிரகணம். அது மட்டும் கிடையாதுங்க. இது இந்த வருடம், அதாவது நடப்பாண்டான 2024 வருடத்தினுடைய 2வது சந்திர கிரகணம், அப்படி இல்லைன்னா கடைசி கிரகணம் அப்படின்னு சொல்லலாம். கிரகணங்கள் அப்படிங்கிறது வருடத்திற்கு 2 முதல் 3 முறை வரைக்கும் நிகழக்கூடியது. அந்த வகையில் நடப்பாண்டு 2024 வருடத்திற்கான 2வது மற்றும் கடைசி சந்திர கிரகணமாக இந்த செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி நிகழ்கிறது. இது ஒரு அதிசய அறிவியல் நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். இது அறிவியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பானது. மக்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய வகையில் இந்த கிரகணம் நிகழப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த கிரகணம் குறிப்பிட்ட சில இடங்களில் வெறும் கண்களால் மக்கள் தாராளமாக பார்க்க முடியும் அப்படின்னு வானியல் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்காங்க. என்ன மாதிரியான பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பா கண்டங்கள், ஆர்டிக் பெருங்கடல், அண்டார்டிக் பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல், தென் மற்றும் வட அமெரிக்கா போன்ற பகுதிகளில் இந்த சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது இந்தியாவில் தெரியாது. இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஏற்படுகிறது அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லப்படுகிறது. ஆன்மீக ரீதியாக நாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிரகணங்கள் சுபகாரியமோ மங்களகரமான நாட்களும் உரியதாக கிடையாதுங்க. இந்த கிரகணத்தன்று நாம் ஒரு புதியதாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கவோ இல்லை சுபகாரியங்களை நடத்துறதுக்கோ உரிதானது கிடையாது. அதே மாதிரி இது ஒரு மங்களகரமான நாளும் கிடையாது. இந்த நாளில் நாம் எந்தவித மங்களகரமான நிகழ்வுகளையும் செய்யக்கூடாது. இறை வழிபாட்டை மட்டும்தான் நாம் மேற்கொள்ளணும். அதுவும் நாம் நம்மளுடைய வீட்டில் இருந்து கொண்டே நாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளணும். நாம கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட முடியாது. ஏன்னா கிரகணம் அப்படின்னாலே கோவிலில் தரிசனம் தடை செய்யப்பட்டிருக்கும். ஆலயங்களும் மூடி இருக்கும். கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆலயங்கள் திறக்கப்படும். ஆலயங்களுக்கு போய் தரிசனம் பண்ணுவாங்க. கிரகணம் முடிஞ்சதும் நம்மளுடைய வீட்டை சுத்தப்படுத்தி நாமளும் குளிச்சுட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி நமக்கு எந்த தோஷமும் வரக்கூடாது, எந்த கிரகணமும் பீடிக்கக்கூடாது அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிட்டு நாம் இறைவனினுடைய நாமத்தை, பாடல்களை உச்சரிக்கலாம். இந்த மாதிரி செய்தோம் அப்படின்னா பெரும்பாலும் நமக்கு எந்த தாக்கமும் ஏற்படாது. வரக்கூடிய பிரச்சனைகளையும் நாம் எளிதாக தவிர்க்க முடியும். ஜோதிட ரீதியாக கிரகணங்கள் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அது மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் கொண்டு வரலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது, அவர்களுக்கு இந்த கிரகணத்தால் ஏதேனும் பிரச்சனைகள் வருமா, ஏதேனும் துன்பங்கள் ஏற்படுமா, அப்படி இல்லைன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல வகைகளில் கலவையான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா இந்த கிரகணம் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா சுபகாரியத்திற்கு ஏற்றதாக அமைந்தில்லை அப்படின்னாலும் கூட சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கிரகங்களினுடைய அமைப்பு அமையப்பெறுகிறது. அதனால் சில விஷயங்கள், அதாவது உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள், உடல் சார்ந்த விஷயங்கள், உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு மேன்மை தரக்கூடிய வகையில் இருக்கும். பணியிடமும் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான நிலைகளை
உருவாக்கும். ஆனால் மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் புதிதாக தொழில் தொடங்குறீங்க, உங்களுடைய வியாபாரம் தொழில் இதெல்லாம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் சற்று சலனங்கள் உருவாகத்தான் செய்யும். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு சில பிரச்சனைகளும் எழதான் செய்யும். இதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒன்று. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் வெட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக உங்களால் சமாளிக்க முடியும், தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தை பெரும்பாலும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக கடக்க வேண்டியது அவசியம். சிந்தித்து செயலாற்றுங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் அதில் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி ஈடுபடுங்க. திட்டமிடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நேரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற காலதாமதம் ஆகத்தாங்க செய்யும். அது தவிர்க்க முடியாத ஒன்று. ஒருவேளை நீங்கள் அரசாங்க ரீதியாக ஏதேனும் உதவிகள் எதிர்பார்க்குறீங்க, வங்கிகளில் கடன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த விஷயங்களும் கொஞ்சம் காலதாமதம் ஆகும். அரசு போட்டித் தேர்வுகள் எழுதுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் எழலாம். இல்லைன்னா நீங்கள் கடுமையான உழைப்புகளை போட வேண்டியதாக இருக்கும். வெற்றி கிடைக்கிறதுல கொஞ்சம் சிறிது சிரமம் ஏற்பட தான் செய்யும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா திடீரென்று ஏற்படக்கூடிய திருப்பு முனைகள் உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை அது கொண்டு வரும். வாழ்க்கையில் ஒரு சில மாற்றத்தை அது கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் பொருளாதாரம் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க. அதே சமயம் கடன் பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிக அளவில் இருக்காது அப்படின்னு நான் சொல்லணும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் பல இடையூறுகளுக்கு பிறகு தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் மந்த நிலவினாலும் பொருட்கள் தேக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படாது. அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கூட்டுத்தொழில் நீங்கள் ஈடுபடுறீங்க, கூட்டு தொழிலாக செய்கிறீங்க அப்படின்னா கூட்டு தொழில் விவகாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி பயணங்களால் அனுகூலமற்ற பலன்கள் ஏற்பட்டாலும் கூட சிலருடைய நட்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டாலும் கூட சில விஷயங்களில் உங்களுக்கு இடையூறுகளும் இடைஞ்சல்களும் உருவாகத்தான் செய்யும். அதனால் அதை கண்டுலாம் நீங்கள் பெருமளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நடப்பது நன்மைக்கே அப்படின்னு சென்று விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டம் முழுவதும் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க. தந்தையுடன் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் பெறலாம். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளில் அவசர முடிவு தற்போதைக்கு எடுக்க வேண்டாங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் இருக்கு. மேலும் சகோதரர்கள் வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. அதனால் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கனிந்து வரக்கூடிய காலம் அப்படின்னு நான் சொல்லணும். உறவினர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளியூர் பயணங்களின் போது கை பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. நண்பர்களிடம் எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கிறதுல தாமதங்கள் ஏற்படதான் செய்யும். சிலருக்கு நீண்ட நாட்களாக செலுத்த நினைத்த தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க. பிள்ளைகளினுடைய பிடிவாதம் அப்படிங்கிறது உங்களுடைய மனதை சலனப்படுத்தலாம். ஏன்னா இந்த நேரத்தில் பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப பிடிவாதமாக நடந்து கொள்வாங்க. அதே மாதிரி கூடுமான வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். வரக்கூடிய பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியும். வாழ்க்கை துணையினுடைய விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைய வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கிறதுங்க. வியாபாரத்தில் தற்போதைக்கு நீங்கள்
புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். பெரிய அளவிலான முதலீடுகளையும் நீங்கள் இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி வியாபாரம் தொடர்பான தொலைதூர பயணங்களையும் இந்த காலத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படதாங்க செய்யும். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள் படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் அனைத்து விஷயங்கள்லையுமே பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பணிச்சுமை சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலத்தினுடைய இறுதியில் பார்க்கும் பொழுது உற்சாகமான சூழ்நிலை உருவாகலாம். அதே மாதிரி சூழ்ச்சி வலையில் சிக்கவும் உங்களுக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருங்க.